everyone, welcome to my channel. ஸோ நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கோர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பைத்தான். ஸோ இந்த பைத்தான் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அண்ட் எப்படி உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸோடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த பைத்தான் ஃபுல் கோர்ஸாக வந்து நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வந்து எப்படி பைத்தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணனே அதனுடைய சர்ச் பாரில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணணும்னா python.org. ஸோ இது வந்து அதனுடைய வெப்சைட், ஓகேங்களா. இது அஃபிஷியலான வெப்சைட் python.org. ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பைத்தனுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணுறது, அதனுடைய டாக்குமெண்டேஷன், நிறைய விஷயங்கள் வந்து பைத்தான் ரிலேட்டடாக நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. அங்கே உங்களுடைய மவுஸ் கர்சரை கொண்டு போனீங்கன்னா கீழே வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி நிறையா விஷயங்கள் அதில் வரும். ஸோ இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், அதாவது லேட்டஸ்ட் வேர்ஷன் பைத்தான் வந்து இங்கேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே உங்களுடைய சிஸ்டம் பார்க்கணும். நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்களா, மேக் ஓஎஸ் வச்சுருக்கீங்களா அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸான்னு செக் பண்ணணும். ஸோ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ், ஓகேவா. ஸோ நான் வந்து விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து விண்டோஸ் வந்து இப்போ வந்து விண்டோஸில் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் காட்டுது. ஸோ பைத்தான் ரிலீசஸ் ஃபார் விண்டோஸ், எப்போவுமே நீங்கள் லேட்டஸ்ட்டு வேர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அதனுடைய லேட்டஸ்ட்டு வேர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.10.2, ஓகேங்களா. இந்த மாதிரி எது லேட்டஸ்ட் வேர்ஷனோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற பைத்தான் 3.10.2 இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பைத்தான் பற்றின சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஓகேங்களா. இதில் தான் வந்து நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய பிசி வந்து என்ன பிட்டுன்னு பார்க்கணும். 32 பிட்டா அல்லது 64 பிட்டான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணி 32 பிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் 32 பிட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுவே 64 பிட்டாக இருந்தால் விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 பிட், ஓகேங்களா. அதனால் நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64 பிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 MB வரைக்கும் தான் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நிறையா மெமரி, அதாவது நிறையா டேட்டா போகும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பைத்தான் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. பைத்தான் 3.10.2 இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வந்து இந்த பைத்தானை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. அந்த பைத்தான் சாஃப்ட்வேரை அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் இந்த பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டவுன்லோட்ஸில் நான் இப்போ வந்து டவுன்லோட்ஸில் இருக்கேன். அதில் நான் ஆல்ரெடி வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதை டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பைத்தான், அதனோட வேர்ஷன் 3.10.2 இதனுடைய வேர்ஷன். அடுத்தது இது 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு சொல்லுது. ஸோ என்னோடது வந்து 64 பிட், ஓகேங்களா. ஸோ இதில் 2 ஆப்ஷன் நமக்கு வந்து ஷோ ஆகும், இன்ஸ்டால் நவ் அண்டு கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். இப்போ வந்து நாம் ஒரு பிகினராக இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து இன்ஸ்டால் நவ்வே கொடுத்துக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு
நமக்கு வந்து இன்னும் நிறைய பைத்தன் பற்றி தெரியும், ஓரளவுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனில் வச்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பைத்தான் டு பாத் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து பிகினர்ஸ் டுட்டோரியல்ஸ் தான் பண்ணுறதுனால நாம் வந்து இன்ஸ்டால்னாவே கொடுத்துடலாம். ஸோ இதில் நமக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல்லி வருது, பிப், அப்புறம் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. இப்போ நான் இன்ஸ்டால் நான் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு மெசேஜ் கூட நமக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வந்துருச்சு. இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து நாம் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இந்த பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.